ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா பல்லாவரம் சந்தைக்கு வந்துட்டு நல்ல ஒரு ப்ளே ஸ்டேஷன் வாங்கலான்னு பார்த்துருக்கோம். அதோ பாருங்கள், நிட்டாண்டோ வி இருக்குது. ஸோ இது ரொம்ப டெரிபிள் கண்டிஷனில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் 360 இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் 3 ஸ்லிம் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி டெட் கண்டிஷனில் வாங்கியிருக்கோம். இதை வந்து நம்ம இந்த வீடியோவில் ரீஸ்டோர் பண்ண போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெக்னிக்கலாக வந்து நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். இது போல் வந்து பிசிபி சர்வீஸ் பண்ணுவோம். ப்ளே ஸ்டேஷன், லேப்டாப்பு, ஆம்பிளிஃபையர், ஆடியோ சிஸ்டம், வாட் எவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக வந்து எந்த ப்ராப்ளம்னாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இது போல் ட்ரைனிங்ஸ் வீடியோ, ஸோ ரீஸ்டோரேஷன் வீடியோ, இது போல் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதான் வந்து பல்லாவரம் சந்தையில் போயிட்டு நம்ம வந்து வாங்கிட்டு வந்து ஸோ அதை வந்து ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணி என்ன ப்ராப்ளம் அதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு டுட்டோரியல், அதாவது ட்ரைனிங் போல் ஒரு வீடியோஸ் போட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ப்ளே ஸ்டேஷன் 3 ஸ்லிம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஸ்மேண்டில் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் என்ன இஷ்யூ இருக்குது சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பவர் கொடுத்து இது ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆனால் மோஸ்ட்லி இது போல் யூஸ்டு ஐட்டம்லாம் பவர் கொடுத்து ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி திறந்து பார்த்துட்டு ஆன் பண்ணலாம். என்ன பண்ணி வச்சுருக்காங்க உள்ளே தெரியாது. டோட்டலாக டெட் கண்டிஷன்னு. ஸோ மோஸ்ட்லி எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட்டு பவரை ப்ளக்இன் பண்ணி ஆன் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இது டோட்டலாக டெட் கண்டிஷன். ஆனால் உள்ளே வந்து கண்டிப்பாக நோண்டி வச்சுருப்பாங்க. பவர் சப்ளை எதனா ஷார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சேஃப்டி இஷ்யூ இருக்கும். இப்போ மோஸ்ட்லி திறந்து பார்த்துடலாம் உள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம திறக்கிறதுக்கு நம்மளோட டூல் கிட்டு இது போல் மல்டி பிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று வச்சுருக்கேங்கிட்ட. ஸோ அதில் வந்து எல்லா டைப் ஆஃப் ஸ்க்ரூவும் இருக்கும். ஸ்டாரு, ஃப்ளவரு, மைனஸு. ஸோ மோஸ்ட்லி இவங்க வந்து ப்ளே ஸ்டேஷன் பொறுத்தவரைக்கும் இவங்க கொஞ்சம் வித்தியாசமான ஸ்க்ரூஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அந்த ஃப்ரண்ட்டில் அந்த ஸ்க்ரூலாம் கட்டின பிறகு இது போல் ஹார்ட் ட்ரைவ் உள்ளே இருக்குது ஆல்ரெடி. இதோட கெப்பாசிட்டி வந்து 320 GB கெப்பாசிட்டி. ஹிட்டாச்சி கம்பெனி 2011 ஜூன் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. 2011. ஸோ இப்போ எல்லா ஸ்க்ரூவும் நம்ம ஓப்பன் பண்ணலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா செம டஸ்ட்டு இருக்குது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். ஸோ இதான் ப்ளே ஸ்டேஷன் உள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சர். ஒரு ப்ளூரே ட்ரைவ் இருக்குது, கூலிங் ஃபேன் இருக்குது. இது பவர் சப்ளை செக்ஷனு. பாருங்கள், இங்கே தான் எல்லாமே இருக்குது. மெயின் பவரு, HDMI எல்லாமே இங்கே தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு பிஃபோர் தட் இன்கமிங் சப்ளையும் அவுட் கோயிங் அவுட்புட் டிசியும் டிஸ்மேண்டில் பண்ணி கைட்டி எடுத்துடுறோம். ஸோ பவர் சப்ளையில் என்ன ப்ராப்ளம் இருக்குது பார்க்கலாம். டோட்டலாக டெட்டில் அப்போ பவர் சப்ளையில் தான் இஷ்யூ இருக்கும். ஸோ நம்ம மல்டிமீட்டர் எடுத்துக்கலாம். மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த சேனல் ஆல்ரெடி ஒரு பேசிக் வீடியோ போட்டிருப்பேன். என்னென்ன காம்பனண்ட் பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீட்டர் டயட் மோடில் வச்சுட்டு ஃபியூஸ் இன்கமிங்னா ஃபஸ்ட்டு ஃபியூஸ் தான் பார்க்கணும். ஃபியூஸ் கூட போயிருக்கும் சில இதில், ஆனால் ஃபியூஸ் போகல. ஃபியூஸ் நல்லாயிருக்கு, கண்டினியூட்டி கிடைக்குது. அடுத்து இந்த பிரிட்ஜு ரெக்டிஃபையர் பார்க்கணும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும் பவர் சப்ளைவை. பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் ஷார்ட் இருக்கா, ஃபியூஸ் ஷார்ட் இருக்கா. பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்குள்ளே 4 டயர்டு இருக்கும் பாருங்கள். எல்லாம் 0.5 இருக்குது, ஷார்ட் இல்லை, நல்லாயிருக்கு. இதை தவிர்த்து நிறைய IN4007 இல்லை 4001 சின்ன டயோட்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதுவும் நம்ம பார்க்கலாம். அதில் எதனா ஒன்று கூட போயிருக்கலாம். குட்டி டயோட்ஸ் இருக்குது பாருங்கள். ஜீனா டயோடு, இந்தமாரி ரெக்டிஃபையர் டயோடு, இது எல்லாமே நம்ம பார்த்தே ஆகணும். அதுக்கப்புறம் தான் செகண்டரிக்கு போகணும். ஃபஸ்ட்டு ப்ரைமரி பவர் சப்ளையை ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து சின்ன டயோடு. இதுவும் 0.5 இருக்குது, ஷார்ட் இல்லை. ஸோ ப்ரைமரியில் பார்த்தாச்சு. ப்ரைமரி செக்ஷன் ஃபுல்லாக நல்லா இருக்குது. இப்போ வந்து நம்ம செகண்டரி செக்ஷனில் பார்க்கலாம். செகண்டரி செக்ஷனில் ஒரு ரெக்டிஃபையர் டயோடு இருக்குது, ரெகுலேட்டர் டயோடு இருக்குது. ஸோ இதுவும் பார்க்கலாம். இதுவும் 0.5 நல்லா இருக்குது.
ஸோ நிறைய ஆப்டோ கப்ளர் ஐசி இருக்குது பாருங்கள். அது இன்னும் ஓப்பன் ஆனால் கூட ப்ராப்ளம் இருக்கும். ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, இந்த கெப்பாசிட்டர் பார்க்கலாம். கெப்பாசிட்டர் ஷார்ட்டு, ஸோ அதனால் அவுட்புட் வந்து பிளாக் ஆகிருக்கு. இந்த கெப்பாசிட்டரை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு வேறு கெப்பாசிட்டர் போட்டால் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஸோ இது போல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் எல்லா இஷ்யூவும். சால்ட்ரிங் அயன் வச்சு டீசால்ட்ரிங் பண்ணி அந்த கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு அதே வேல்யூவில் வேறு ஒரு கெப்பாசிட்டர் போடலாம். $47 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர். ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்த வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். ஏன்னா பர்கர் பக்கத்தில் இருந்து ஷார்ட் ஆயிடுச்சுன்னா மொத்தமாக எல்லாமே ட்ராக்லாம் போயிடும். பாருங்கள், க்ளீன் பண்ணிட்டோம். கொஞ்சம் நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் ஐபி அடித்து க்ளீன் பண்ணணும். ஸ்ப்ரே அடித்து அந்த 2 ஹோல்ஸ் நல்லா தெளிவாக தெரிஞ்ச பிறகு கொஞ்சம் ஆல்கஹால் அடித்து க்ளீன் பண்ணால் நல்லா தெளிவாக அந்த பார்ட்ஸில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் போயிடும். பர்கர் பக்கத்தில் எதனா காம்பனில் டச் ஆகியிருந்தால் கூட அதுவும் க்ளீன் ஆகிடும். இப்போ அதே வேல்யூவில் வேறு ஒரு கெப்பாசிட்டர் என்கிட்ட வந்து வேறு ஒரு ஸ்க்ராப் பார்ட்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். அதை அங்கே போடுறோம், போட்டு சால்ட்ரிங் பண்ணிடலாம். இப்போ வேல்யூ பாருங்கள், ஷார்ட் இல்லை, கிளியர் ஆகிடுச்சு. இப்போ அசம்பிள் பண்ணிட்டு செட் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பவர் கொடுத்து பார்க்கலாம். ஏசி சப்ளை மட்டும் கொடுக்குறேன். அப்புறமா டிவியில் கனெக்ட் பண்ணலாம். எடுத்தவொடனே எல்லாம் பண்ணிடுவானா, ரெட் லைட் எரியுது, ஆன் ஆகிடுச்சு, சக்ஸஸ். ஸோ உள்ளே எதனா டிஸ்க் இருக்கா பாருங்கள். GTA 4 டிஸ்க் போட்டு விட்டு அப்படியே போட்டிருக்காங்க. இப்போ டிவியில் கனெக்ட் பண்ணி நம்மக்கிட்டே இருக்கிற எல்லா டிஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்கிட்டு வந்த டிஸ்க்கு, அப்புறம் ஒரு கண்ட்ரோலர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை வச்சு கனெக்ட் பண்ணி எல்லாத்தையும் ஆன் பண்ணி பார்த்துடலாம். இது போல் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் வந்து இது போல் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் வாங்கி நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணி நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்கும், நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் இது போல் வந்து ட்ரபுள் ஷூட் பண்ணுறது, ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாம் நம்ம வீடியோஸ் போஸ்டிங் போட்டிருக்கோம். ஸோ சூப்பராக கண்ட்ரோலர்லாம் வேலை செய்யுது. ஸோ GTA கேம் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதிலேருந்து டிஸ்கே போட்டு பார்த்துடலாம். ஃப்ரீயாக ஒரு டிஸ்க் கிடச்சிது GTA 4. இதானே ப்ளே ஸ்டேஷனாலே இவங்க தான் ஃபேமஸ். அடுத்தது ஜுராசிக் வேர்ல்டு லீகோ எடிஷன்.
இந்த ப்ளே ஸ்டேஷன் ஹேக் பண்ணல, ஒரிஜினல் ப்ளே ஸ்டேஷன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்க் போட்டு தான் கேம் ஆட முடியும். என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஒரு 15 டிஸ்க் கிட்ட வாங்கி வந்திருக்கேன். ஸோ எல்லா டிஸ்க்கும் போட்டு பார்ப்போம் எது ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு. Sorry, there's no way to get up to the reactor pad until the new generator gets unpacked and built. அடுத்த டிஸ்க்கு மோட்டோ ஜிபி 2015. ஸோ பைக் ரேஸு இந்த கேம் தான் இருக்குது என் ஃப்ரெண்டுக்கிட்ட. இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். அடுத்தது எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்டார் வார்ஸ் கேம் ப்ளே பண்ண போகிறோம். அடுத்து அசாசின் கிரீட் 3 ப்ளே ஸ்டேஷனாக இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கேம்ஸ்லாம். இது வந்து கிட்டத்தட்ட 4-5 வரைக்கும் போயிடுச்சு இவங்களோட பாட்டு. இப்போ ப்ளே ஸ்டேஷன் 4-5லேயும் உங்கள் கேம் இருக்குது. நான் சொல்கிறது ப்ளே ஸ்டேஷன் 3லேயே வந்து பார்த்திங்கன்னா அசாசின் கிரீட் 3-4-5 வரைக்கும் போயிடுச்சு நான் சொல்ல வரேன். ப்ளே ஸ்டேஷன் 5லேயும் இருக்குது இவங்களுது. இவங்களுதுலாம் ஒரு பெரிய சாகா. அடுத்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஆப்ஸ். கால் ஆஃப் டியூட்டியும் வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க ப்ளே ஸ்டேஷனில் எங்களோட கேம்ஸ் எல்லாம். அதில் பிளாக் ஆப்ஸு செம்ம சக்ஸஸ் ஆனது. ஸோ நல்லாயிருக்கும் சூப்பராக. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இந்த ஆர்மி ரிலேட்டடான ஷூட்டிங் கேம்ஸ் லவ்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி ரொம்ப பிடிக்கும்.
இது போல் நிறைய ப்ளே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டோர் பண்ணி நான் வந்து சேல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ளே ஸ்டேஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் பேஜை போய் ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் இருக்கிற முதல் ப்ளே ஸ்டேஷன் 3 வீடியோவில் போயிட்டு ப்ளே ஸ்டேஷன் 3 சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் ரிப்ளை கொடுத்து உங்களில் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நல்ல ஒரு ப்ரைஸ்க்கு வந்து நான் உங்களுக்கு சேல் பண்ணுறேன். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே.